இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம பேங்க் போகாமலே நம்ம வீட்டிலேருந்து எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாகவே நம்ம நெட் பேங்கிங் அக்கௌண்ட் வந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ கனரா பேங்க்லேருந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கனரா பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலே கனரா பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் அஃபிஷியல் பேஜ் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது கனரா பேங்க்கோட பேஜ். இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் 13 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே உங்களோட ஏடிஎம் கார்டோட நம்பரை என்ட்ரி பண்ணணும். உங்களோட ஏடிஎம் கார்டில் முன்னாடி 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் உங்களோட பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிங்க. உங்களோட கஸ்டமர் ஐடின்ற அடுத்த ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு கஸ்டமர் ஐடி தெரியலை அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து டெபிட் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நீங்கள் கஸ்டமர் ஐடி கொடுக்குறதே வந்து பெட்டராக டக்குன்னு கொடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு இது ஓப்பன் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி நேமு, உங்களோட நியூ பாஸ்வேர்டு அண்டு அகைன் வந்து உங்களுக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு டீட்டெயில் நீங்கள் என்ட்ரி பண்ணாலே போதும். உங்களோட அக்கௌண்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக உங்களோட இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நாள் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் கழிச்சு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை ட்ரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் இதில் மூலயமா பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கோட பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட யூசர் ஐடி நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. கீழே உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணி கடைசியாக வந்து சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது மூலயமா நீங்கள் நெட் பேங்கிங் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வாங்கி அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.